ஹலோ கைஸ், வெல்கம் டு கோடு துக்கி. ஸோ இன்றைக்கி டே 55க்கான ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் நிறையா டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் இது கொஞ்சம் ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக வரும். ஓகேவா, S1 அண்ட் S2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் அதில் இருக்க கேரக்டர்ஸை நம்ம அல்டர்னேட் பொசிஷனில் நம்ம வச்சு மெர்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2 கேரக்டர் ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஸ்ட்ரிங் 1ம் ஸ்ட்ரிங் 2ம் சேம் லென்த்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து எப்படி மெர்ஜ் பண்ணலான்னா ஸ்ட்ரிங் 1லேருந்து ஒரு கேரக்டர், அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2லேருந்து ஒரு கேரக்டர். ஸோ இதில் வந்து பி அப்படிங்கிற கேரக்டர், அப்புறம் இதில் வந்து பி வருது, அதுக்கப்புறம் இதில் வந்து கியூ, இதில் வந்து சி, அதுக்கப்புறம் ஆர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ செகண்ட் சினாரியோவில் ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரிங் 2ஓட லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோவில் ஸ்ட்ரிங் 1 வந்து பெருசாக இருக்குது, ஸ்ட்ரிங் 2 வந்து சிறுசாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் ஆகும். மீதி இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து அதுக்கப்புறம் ஃபில் ஆகிக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து வந்துடும், அதேமாதிரி S2லேருந்து பி இங்கேருந்து, கியூ இங்கேருந்து, சி இங்கேருந்து, ஆர் இங்கேருந்து. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பண்ணும்போது S2 வந்து காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சு. மீதி என்ன இருக்குது அப்படின்னா இங்கே DEF இருக்குது இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து எழுதிக்கலாம் DEF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே சினாரியோ தான் தேர்டு சினாரியோ. இப்போ வந்து S2 வந்து அதிக லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே இப்போயும் அதே தான். அதே மாதிரி ஏ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், இங்கே இருக்க பி, இங்கே வந்து பி, இங்கே கியூ, இங்கே சி, ஆர். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நமக்கு S1 வந்து இந்த இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் S2வில் இருக்க மீதி என்னென்னா எஸ் அண்ட் டி. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இண்டெக்ஸ் வச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து S1 பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஐ அப்படின்னு சொல்லி, இன்னொன்று வந்து S2 பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அது ஜேன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஐயும் ஜேவும் வேலிடாக இருக்க வரைக்கும், வேலிடுனா என்ன சென்ஸ்னால் ஐயும் S1லேயும் கேரக்டர் இருக்கணும், S2லேயும் கேரக்டர் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒன்ஸ் அந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு காலியாச்சுன்னா கூட காலியான ஸ்ட்ரிங்கை விட்டுட்டு மீதி இருக்க ஸ்ட்ரிங்கை அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் நம்ம அப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் மெர்ஜ் ஸ்ட்ரிங்ஸ் அல்டர்னேட்டிவ்லி. ஓகேவா, ஸோ அதை அப்படியே மெர்ஜ் ஸ்ட்ரிங்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 ஸ்ட்ரிங் நமக்கு இன்புட் வரும், str1 அண்ட் str2. ஸோ இதில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள், ரிட்டர்ன் அவுட்புட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து கொடுத்து செக் பண்ணோம். ஸோ நான் டைரெக்டாக அவுட்புட்டை வந்து கன்சோல்லே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா ஏபிசி அண்ட் PQR. இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அடுத்த சினாரியோ என்ன, ஓகே நம்ம ஒரு சினாரியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணல, ஏன்னா 2 வேரியபிள்ஸ்லாம் வருது அப்படிங்கிறனால. லெட் I = 0, இது வந்து ஸ்ட்ரிங் 1 வந்து ஐட்ரேட் பண்ணும், ஜே வந்து 0, இது வந்து ஸ்ட்ரிங் 2 வந்து ஐட்ரேட் பண்ணும். ஸோ நான் என்ன கண்டிஷன் போட போகிறேன் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே எனக்கு கேரக்டர் இருக்கணும். ஸோ அப்போ I வந்து லெஸ் தென் ஸ்ட்ரிங் 1ஓட லென்த்தாக இருக்கணும் அண்ட் ஜே வந்து ஸ்ட்ரிங் 2ஓட லென்த்தாக இருக்கணும். ஓகே, விச் மீன்ஸ் 2 ஸ்ட்ரிங்லேயுமே இந்த ஐஜே வந்து வேலிடாக இருக்கணும். அப்போ ரெண்டுலேயுமே கேரக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்ரி ஐட்ரேஷனில் ஒன்று வந்து ஐ 1 இன்க்ரீஸ் ஆகும், ஜே வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் 1லேருந்து வர கேரக்டரை அப்பன் பண்ணணும். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் நான் வந்து ஸ்ட்ரிங் 1லேருந்து வரக்கூடிய கேரக்டரை அப்பன் பண்ணுறேன், அப்புறம் ஸ்ட்ரிங் 2லேருந்து வரக்கூடிய கேரக்டரை அப்பன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபைனலி நம்ம வந்து அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்புட்டில் வந்து ரெண்டுமே சேம் லென்த்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகணும். ரன் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டுலேருந்து ஏ வந்திருக்கு, அப்புறம் இங்கே பி வந்திருக்கு, பி கியூ சிஆர். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எங்கே ப்ராப்ளம் வரும்னா, இப்போ இப்போ அடுத்த சினாரியோ நம்ம செக் பண்ணலாம். டிஇஎஃப் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஇஎஃப் வந்து மெர்ஜ் ஆகலை, ஏன்னா ஏபிசியோடைய நம்ம ஸ்ட்ரிங் 2 வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த லூப் முடிஞ்சு வெளியே வருது இல்லையா, அப்போ இன்கேஸ் ஸ்ட்ரிங் 1 தான் பெருசு அப்படின்னா, இஃப் ஸ்ட்ரிங் 1 ஹேஸ் எலிமெண்ட்ஸ் ஓகேவா, இன்னும் ஸ்ட்ரிங் 1ல் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம அவுட்புட் அறையில் சேர்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஐயோட வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். ஐ வந்து 3ஆக தான் இருக்கும், ஆனால் ஜே வந்து 3ஆக இருக்கும்போது ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வைல் லூப்பு ஐ ஸ்டில் வந்து ஸ்ட்ரிங் 1ஓட லென்த்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் மெர்ஜ் பண்ண போகிறோம் ஓகேவா, அப்பன் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இந்த லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1ல் ஏதாச்சும் லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்பன் பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், சாரி, என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்ஃபினிட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ஐயை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஐயை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தெரியுதா உங்களுக்கு, கடைசியாக டிஇஎஃப் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் இது இல்லை, இந்த சினாரியோவில் இப்போ தேர்டு சினாரியோ, இப்போ வந்து ஸ்ட்ரிங் 2ல் வந்து அதிக எலிமெண்ட்ஸ் இருக்குது, எஸ்டி ஓகேவா. ஸோ எஸ்டின்னு எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டி வந்து மிஸ் ஆகும். அப்போ ஸ்ட்ரிங் 2ல் சம் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இஃப் ஸ்ட்ரிங் 2 ஹேஸ் எலிமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அவுட்புட்டில் அப்பன் பண்ணுறோம். வைல் ஜே லெஸ் தென் ஸ்ட்ரிங் 2 டாட் லென்த்து அப்படின்னா அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங் 2ஓட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அப்பன் பண்ணுறோம். அகைன் ஜேவை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஸ்டி வந்து கடைசியாக வந்து அப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான், பட் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்களும் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு தூக்கி யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க.